بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون களவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு இந்த புனித ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை தங்களுக்கு ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம்மை படைத்த நோக்கம் அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்று நான் படைக்கவில்லை என்கின்ற காரணத்தை ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றான். தக்வாவை பொறுத்தவரைக்கும், அல்லாஹுவை பயந்து கொள்வதை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒரு பண்பாக அது இருக்க வேண்டும். அல்லாஹுவை பயந்து கொள்ளுதல் என்றால் அல்லாஹு தஆலா எமக்கு ஏவிய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவது, அவன் தடுத்த விடயங்களை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு நபிகளார் மூலமும் அவனாகவும் கட்டளையிட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்வது, இதுதான் தக்வாவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ஒரு மனிதனை தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தடையாகவும் இந்த தக்வா இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த தக்வா என்கின்ற விடயத்திலே மிகவும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஒரு மனிதனிடத்திலே தக்வா இருக்கின்றது என்றால் அல்லாஹுவை பற்றிய அச்சம் இருக்கின்றது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எம்மை விசாரிப்பான், அல்லாஹு தஆலா எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படியான ஒரு அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் நிச்சயமாக அதுதான் தக்வாவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதன் என்னை யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, நான் செய்வதையெல்லாம் செய்வேன் என்று நினைத்து அவன் தான் நினைத்ததையெல்லாம் செய்கின்றான் என்று சொன்னால் அவனிடத்திலே தக்வா என்கின்ற அந்த பண்பு இல்லாமல் போய்விடுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தக்வா என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக முஃமின்களிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தக்வா சம்பந்தமாக பல இடங்களிலே அல் குர்ஆனிலே ஞாபகப்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுடைய பண்புகளை சொல்கின்ற பொழுது சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதமாகும், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அணுவளவு கூட அல் குர்ஆனிலே சந்தேகமில்லை. ஹுதல் லில் முத்தகீன், அந்த அல் குர்ஆன் யாருக்கு நேர்வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அவனுடைய அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல் குர்ஆன் வழிகாட்டியாக இருக்கும், நேர் வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான். ஆகவேதான் நாங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்று முடிவெடுத்தால்தான் அந்த அல் குர்ஆன் நமக்கு ஒரு வழிகாட்டியாக எங்களை
சுவர்க்கத்தின்பால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாதையாக அது இருக்கும். இல்லாமல் நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சாமல் தான் நினைத்தது போன்று நடக்க வேண்டும் என்று ஆசை கொண்டால் எங்களுடைய பாதை ஷைத்தான் காட்டுகின்ற பாதையாக மாறிவிடும். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு நினைத்தால்தான், உறுதி பூண்டால்தான் அல்லாஹு தஆலா எமக்கு அந்த அல் குர்ஆனை ஒரு நேர் வழிகாட்டியாக ஆக்கி தருவான். தொடர்ந்தும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விடயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள். மறைவான விடயங்கள் எதுவென்று இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றதோ, எவைகளையெல்லாம் இவை மறைவானவை, அவைகளை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதோ அவைகளை அந்த முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் விசுவாசம் கொள்வார்கள், நம்புவார்கள், ஈமான் கொள்வார்கள். வயுகீமூன ஸலா, தொடர்ந்து சொல்கின்றான், அவர்கள் 5 நேர தொழுகைகளை தவறாது நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்கள் விட்டு விட்டு தொழமாட்டார்கள். வாரத்திலே ஒரு முறை தொழமாட்டார்கள், மாதத்திலே ஒரு முறை தொழமாட்டார்கள், வருடத்திலே ஒரு முறை தொழமாட்டார்கள். மாறாக 5 நேரமும் தவறாது தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக தக்வாவுடைய மக்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு பண்பாக சொல்கின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அளித்த செல்வங்களிலிருந்து, சொத்துக்களிலிருந்து, பணங்களிலிருந்து அவனுடைய பாதையிலே தர்மம் செய்வார்கள், செலவு செய்வார்கள். தன்னுடைய சொந்த புத்தியால் உழைத்த பணம் என்று கர்வம் அடிக்காமல், அல்லாஹு தஆலாவினுடைய அந்த பரக்கத், அல்லாஹு தஆலாவினுடைய அருள் இல்லாமல் எனக்கு அந்த பணம் கிடைக்க மாட்டாது, அந்த சொத்து கிடைக்க மாட்டாது என்று நம்பி அல்லாஹ் தந்த அந்த சொத்துக்களை, செல்வங்களை அவனுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் தான் இவ்வாறான காரியங்களை செய்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்கின்றான். அதே போன்று தொடர்ந்தும் சொல்கின்றான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக், நபியே உமக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வமா உன்ஸில மின் கப்லிக், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், எங்களுடைய உம்மத்துக்கு முன்னால் தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் ஈமான் கொள்வார்கள். அது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதம் என்கின்ற விடயத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், நாளை மறுமை என்று ஒன்று இருக்கின்றது என்பதை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள். ஆனால் இன்று நாம் நம்முடைய முஸ்லிம்களின் செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு வெளிப்படையாக காட்டுகின்றது மறுமையை நம்பாதவர்கள் போன்றும், அல்லாஹ்வுடைய மரணம் எங்களை பீடிக்காது போன்றும், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நம்மை கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் என்கின்ற அந்த எண்ணத்திலே இன்று மனிதர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வாயளவில் சொல்லவில்லை, நாங்கள் மறுமையை நம்பவில்லை, மரணத்தை நம்பவில்லை, கபருடைய வாழ்க்கையை நம்பவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த முஸ்லிம்கள் என்று பெயரளவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய செயற்பாடுகள் இவைகளையெல்லாம் இல்லாதது போன்று எங்களுக்கு காட்டுகின்றது. இவைகளை அவர்கள் ஈமான் கொள்ளாதது போன்று எங்களுக்கு காட்டுகின்றது என்பதை நாங்கள் கண்களினூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்பது, அல்லாஹ்வை அஞ்சுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக முஃமின்களிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் சொல்கின்றான், உலாயிக அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் இறைவனுடைய நேர்வழியிலே இருப்பவர்கள். மேலே சொல்ல அந்த பண்புகளை செய்கின்றவர்கள், மேலே சொன்ன அந்த பண்புகளை கடைபிடிப்பவர்கள், இவர்கள்தான் நேர்வழியிலே இருப்பவர்கள், இவர்கள்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் என்பதையும் மிக தெளிவாக அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவினுடைய வெளிப்பாடு அவன் தடுத்தவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது, அவன் ஏவியவைகளை நாங்கள்
எடுத்து நடப்பது, இதுதான் தக்வாவினுடைய மிக முக்கியமான வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனை இபாதத்துகளை செய்வது மாத்திரம் தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக இரகசியத்திலும் பரகசியத்திலும் இருளிலும் பகலிலும் கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் நாங்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கின்றோமா, இதுதான் தக்வாவினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நமக்கென்று ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது அதிலே மார்க்கத்தை சற்று புறந்தள்ளிவிட்டு உலகத்தை முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் உலகத்திற்கு முன்னுரிமையை வழங்குவோம் என்று சொன்னால் எங்களுடைய தக்வா எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த மிக மோசமான அந்த பண்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா எங்களை விட்டு செல்கின்றது என்றால் ஷைத்தான் எம்மை எடுத்து செல்கின்றான், ஷைத்தான் அவனுடைய வழியிலே எம்மை கூட்டி செல்கின்றான் என்கின்ற அந்த சிந்தனையை நம்மில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது குறைந்தது 60-70 வருடங்கள். இந்த உலகத்திலும் அல்லாஹ்வை அஞ்சாமல் அல்லாஹ்வை பயப்படாமல் வாழ்வோம் என்று சொன்னால் கோடிக்கணக்கான மரணங்களே இல்லாத வாழ்வை நாங்கள் வாழவிருக்கின்றோம். இவைகளை நாங்கள் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு உலக விஷயத்திலே முடிவெடுக்கின்ற விடயத்தில் நாங்கள் எவ்வளவு கருத்தாக இருக்கின்றோம், எவ்வளவு கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய விடயத்திலே முடிவெடுக்கின்ற நாம் மிகவும் பொடுபோக்குத்தனமாக உலகத்தை முன்னுரிமைப்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய தக்வாவிலே குறைபாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எப்படி அஞ்சுங்கள்? ஹக்க துகாத்திஹி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வை கட்டுப்பட்டவர்களாக முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். ஆகவே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான் என்றால் அவன் எங்களுக்கு எவைகளை தடுத்தானோ எவைகளை ஏவினானோ அவைகளை கடைபிடிப்பது. இன்னும் ஒரு வசனம் அதனை தெளிவுபடுத்துகின்றது, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாதும், முடியுமானவரை அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தையும் அதற்கு தஃசீராக சொல்வார்கள். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாங்கள் அஞ்ச வேண்டும் என்று முடிவெடுத்தால் சில நேரங்களில் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சில நேரங்களில் மாறு செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். ஆனால் அவ்வாறு மாறு செய்கின்ற பொழுது மீண்டும் நாங்கள் துவண்டு விடாமல் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், நாங்கள் செய்தது பாவம் என்று வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டும் தக்வாவை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பாவம் செய்ததன் பிறகு இதற்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்வை பயந்து என்ன பலன் என்று நினைத்து விடாமல் தொடர்ந்தும் அதனுடைய முயற்சியிலே ஈடுபட வேண்டும். நாங்கள் முயற்சி செய்தால்தான் அல்லாஹு தஆலா எமக்கு அதனை தருவான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஒரு கூட்டம் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹு தஆலா அவர்களை மாற்ற மாட்டான். நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக எமக்கு அந்த வழியை இலகுபடுத்தி தருவான். நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு பின்வாங்குகின்றோம் என்றால் உலகத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், உலக ஆசைகளை அனுபவிக்க வேண்டும், எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சொகுசுகள் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற காரணத்திற்காக அல்லாஹ்வை பயப்படுவதை நாங்கள் எங்களுடைய பிற்பட்ட காலத்திலே செய்வோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் என்றால் நிச்சயமாக அது எங்களை மிகப்பெரிய படுகொலிக்குள் சென்று கொண்டுவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் எந்த நேரமும் அஞ்சுவோம் என்று சொன்னால் அதிலே ஒரு இன்பத்தை காண முடியும். அல்லாஹ்வை நாங்கள் இரகசியத்திலும் பரகசியத்திலும் அஞ்சுவோம் என்று சொன்னால், அவனுக்கு பயந்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா தஹாசது, இன்று நாங்கள் மக்களிடத்திலே மிக பார்க்கின்ற மிகவும் பெரிய ஒரு குறைதான் இந்த குறை. இது எதன் காரணமாக ஏற்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் பற்றிய அச்சம் கிடையாது, அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனை எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற அச்சம் கிடையாது. இதன் காரணமாக இந்த பாவத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம். ஆகவேதான் நாங்கள் பொறாமையின் மூலம் ஏற்படுகின்ற பாவங்கள்
அதற்கு ஏற்படுகின்ற நன்மை குறைவுகள் என்னவென்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படிக்கின்ற பொழுதுதான் தக்வாவும் எங்களிடத்தில் அதிகரிக்கும். மாறாக பொறாமை கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அதன் மூலம் கிடைக்கின்ற விபரீதங்கள், பொறாமை கொண்டால் எந்த விபரீதங்கள் நமக்கு ஏற்படும் என்பதை அறியாமல் இருந்தால், அது பற்றிய ஹதீஸ்களை தெரியாமல் இருந்தால், நிச்சயமாக எங்களிடத்திலே அதற்குரிய அந்த பாவத்தை விட்டு விலகுவதிலிருந்து நாங்கள் பின்வாங்கிக் கொண்டே இருப்போம். ஆகவேதான் நாங்கள் தக்வா வளர்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும். இதனை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும், அதனை செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாங்கள் படிக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அந்த தக்வா உயரும். இல்லாமல் நாங்கள் வெறுமனே மார்க்க உரைகளை மாத்திரம் கேட்டுவிட்டு எங்களுடைய வாழ்வை ஒரு சடவாதமாக நாங்கள் ஆக்கிக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய அந்த தக்வா அதிகரிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். அதே போன்று வலா தனாஜஷு, பிறரை அதிக விலை கொடுத்து வாங்க வைப்பதற்காக விற்பனை பொருளின் விலைகளை நீங்கள் ஏற்றி கேட்காதீர்கள். வலா தபாகது, ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள். இன்று ஒரு சிறிய சிறிய விடயங்களுக்காக கோபம் கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சிறிய விடயமாக இருக்கும், ஆனால் அவருக்கு கோபம் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டது போன்று அவருக்கு கோபம் வரும். கோபம் என்பது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு மிக மோசமான பண்பாகும். தக்வாவுடைய மக்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு கோபம் அப்படியே போய்விடும். அவர்கள் கோபத்தை மென்று விளங்குவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். வலா யபி பஅதுக்கும் அலா பைஇ பஅதிக்கும் அலா பைஇ பஅதின், ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர் அதனை தலையிட்டு அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டாம். ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார், அவருக்கு பொறாமையாக, அவருக்கு போட்டி என்ற பெயரிலே அவரை கவுட்பதற்காக நாங்கள் செய்கின்ற வியாபாரம் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் தொடர்ந்து சொல்கின்றார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருங்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற நாம், முஸ்லிம்களாக இருக்கின்ற நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய இரத்த உறவுதான் எங்களை சகோதரத்துவப்படுத்தும் என்றால் இல்லை. நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். நாங்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும். அப்போதுதான் எங்களுக்குள்ளே பரஸ்பரங்களும் ஒற்றுமைகளும் ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். லா யظلمஹு வலா யக்ذلஹு வலா யஹ்கிருஹு, அவர் தம் மற்ற சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ துரோகம் இழைக்கவோ கேவலப்படுத்தவோ வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை பாருங்கள். இது யாருக்கு வரும் என்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு மாத்திரம்தான் இப்படியான பண்புகள் வரும். மாறாக அல்லாஹ்வை அஞ்சாமல் தன்னுடைய மனோஇச்சப்படி வாழ்பவர்களுக்கு இப்படியான பண்புகள் ஏற்படாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை நோக்கி 3 முறை சைகை செய்தார்கள் என்கின்றதை நாங்கள் ஹதீஸ்களினூடாக பார்க்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் தக்வா என்பது எங்களுடைய உள்ளத்தோடு தொடர்பட்டது. நாங்கள் நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்பட முடியும். நாங்கள் நினைத்தால் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து எம்மை விலக்கிக் கொள்ள முடியும். நாங்கள் நினைத்தால் அல்லாஹ் நம்மளுக்கு ஏவிய நன்மையான காரியங்களை செய்ய முடியும். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, அதற்கு முன்னால் பிஹஸ்பி இம்ரிஇன் மின ஷர்ரி அன் யஹ்கிர அகாஹுல் முஸ்லிம், ஒருவர் தம் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவதே அவருக்கு பாவங்கள் செய்வதற்கான போதிய சான்றாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது என்பது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிம்களின் மானம், பொருள், உயிர் இவைகள் தடை செய்யப்பட்டவையாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை நாங்கள் நினைத்தது போன்று செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வினுடைய வரம்பை மீறுகின்றோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வாவினுடைய வெளிப்பாடு நாங்கள் இந்த மோசமான பண்புகளில் இருந்து எம்மை நாங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நாங்கள் உங்களை ஆணிலிருந்தும் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கின்றோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியிலே கோத்திரங்களையும் குலங்களையும் உங்களை ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்வதற்காக, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு இந்த கோத்திரங்களையும் குலங்களையும் நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர், அல்லாஹ்விடத்திலே உங்களிலே மிக சிறந்தவர் தக்வாவுடையவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான். ஆனால் இன்று நாம் தங்களுடைய குடும்பங்களை வைத்து, தங்களுடைய குலங்களை கோத்திரங்களை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்களையும் மற்ற மக்களை இழிவாக நினைக்கக்கூடியதையும் நாங்கள் கண்களினூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே எந்தவித பலனையும் எமக்கு ஏற்படுத்தப் போவதில்லை. மாறாக நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்றோமா, நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மிகவும் மதிப்புக்குரியவர்களாக மாறுவோம். நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கையானவர்களாக மாறுவோம் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவேதான் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹு தஆலாவை அஞ்சுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே மிகவும் ஒரு சந்தோஷம் வரும். நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது, வேறு மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு ஆறுதல் வரும். நான் பாவம் செய்யவில்லை, அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய இரகசியத்திலும் நான் பாவம் செய்யவில்லை, என்னுடைய பரகசியத்திலும் பாவங்கள் செய்யவில்லை, நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன். இதன் காரணமாக நமக்கு நாமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கிக் கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை மறுமை நாளையும் அவன் எவைகளையெல்லாம் எங்களுக்கு ஈமான் கொள்ளுமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளையெல்லாம் ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான கூற்றுக்களையே நேர்மையான பேச்சுக்களையே பேசுங்கள், உண்மையே பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவ்வாறு நீங்கள் செய்வீர்களானால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய காரியங்களை அவன் உங்களுக்கு சீராக்கி வைப்பான், உங்களுடைய கஷ்டங்களை அவன் உங்களுக்கு சீராக்கி வைப்பான். எப்போது? நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது. வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். நாங்கள் அல்லாஹ்வை உண்மைக்கு உண்மையாக அஞ்சுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் எங்களுடைய காரியங்களை இலகுபடுத்துவதற்கும் காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வமையுத்தஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் வழிபடுகின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்கின்றார். எனவேதான் நாங்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக மாறுவோமாக. எந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய காரியங்கள், அவன் எமக்கு காரியங்களை சீராக்குகின்ற வரைக்கும் நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமை காக்கக்கூடிய மக்களாக நாம் எல்லோரும் மாறுவோமாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சூரத்து தலாக்கிலே சொல்கின்றான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا, எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தக்க வழியை உண்டு பண்ணுவான். அதாவது அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா போக்குவான். அவர் ஒரு கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். அவருக்கு சுவர்க்கம் செல்வதற்கான வழியை இலகுபடுத்துவான். அவருடைய உலக காரியங்களிலும் அவருடைய மறுமை காரியங்களிலும் அல்லாஹ் தஆலா ஒரு வழியை ஏற்படுத்துவான் என்பதை சொல்லிவிட்டு வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்கை வழங்குவான், அவருக்கு உணவை அளிப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றார். நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எமக்கு தருகின்ற பரிசில்களை பாருங்கள். அல்லாஹ் தஆலாவை நாங்கள் அஞ்சுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுடைய உலக காரியங்களில் ஒரு வழியை ஏற்படுத்துவான். அதே போன்று எங்களுடைய ரிஸ்குகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நினையாத புறத்திலிருந்து கொண்டு வந்து சேர்ப்பான். இவ்வாறு நாங்கள் செய்கின்ற பொழுது
எவ்வளவு பெரிய பலன்களை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா காரியங்களும் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விடயத்திலே தான் இருக்கின்றது. நாங்கள் அறிந்திருக்கின்ற ஒரு விடயம், குகைவாசிகள் 3 பேர் குகையிலே அடைபடுகின்றார்கள். அவர்கள் அந்த குகையிலிருந்து ஒரு கல், அந்த குகையை ஒரு கல் அடைத்துக் கொள்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் வெளியே வராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் தாங்கள் செய்த நல்லமல்களை வைத்து முறைப்பாடு செய்கின்றார்கள். அவர்களுடைய தக்வாவின் மூலம் செய்த நல்லமல்களை வைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த குகையிலிருந்து வெளியாகுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகின்றான். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கஷ்டங்களிலே இருக்கின்ற பொழுதும் இன்பத்திலும் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் அஞ்சிக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய உலக காரியத்திலே ஒரு வழியை ஏற்படுத்துவான், மறுமை காரியத்திலே ஒரு வழியை ஏற்படுத்துவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, இன்னத் துன்யா உல்வத்துன் ஹதரத்துன், நிச்சயமாக இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும் தான். இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும். வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, அல்லாஹு தஆலா அதிலே உங்களை தலைமுறையாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா நம்மை அதிலே ஒரு தலைமுறையாக ஆக்கியிருக்கின்றான். எமக்கு பின்னால் ஒரு தலைமுறை வரும். இவ்வாறு அல்லாஹு தஆலா எதற்காக ஆக்கியிருக்கின்றான்? ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்கள் எவ்வாறு நன்மைகள் செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஃபத்தகுத் துன்யா, உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களுடைய விடயத்திலே பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன அவ்வல ஃபித்னத்தின் பனி இஸ்ராயில் கானத் ஃபின் நிசா, பனி இஸ்ராயலுடைய காலத்திலே ஏற்பட்ட முதலாவது ஃபித்னா, குழப்பம் பெண்களுடைய விடயத்திலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த உலகத்தையும் பெண்களையும் மிகவும் அதிகமாக பயந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தை நாங்கள் சுவீகரிக்கின்ற விடயத்திலே, இந்த உலக இன்பங்களை நாங்கள் அனுபவிக்கின்ற விடயத்திலே மிகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான், இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய விடயத்தில் ஒரு தெளிவை தருவான் என்பதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்கின்றான். நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட்டு வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நன்மை எது தீமை எது என்பதை பிரித்தறியக்கூடிய அந்த நேர்வழியை எமக்கு காட்டுவான் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு, வயுகஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அதே போன்று வயக்ஃபிர் லக்கும், உங்களை அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆகவேதான் நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவத்தை போக்கி அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவேதான் நாங்கள் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா மேலும் சொல்கின்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் பக்கம், உங்கள் இறைவனின் மன்னிப்பின்பாலும் சுவனபதியின்பாலும் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவனபதி இந்த வானமும் பூமியும் அகலமுமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆகவேதான் நாங்கள் அதிகம் நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.